ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேங்கிள் வந்து பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங்ஸ் வச்ச ஒரு பேங்கிள். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பேங்கிள் செய்யறதுக்கு நமக்கு இந்த மாதிரி இப்படி பன் கட்டில் ஃப்ளாட் பேங்கிள் வேணும். ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன், நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கிறிஸ்டல் ஸ்டோன் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நம்ம ட்ரெஸ்லலாம் ஒட்டுவோம்ல, அந்த ஸ்டோன் இது. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் கிடைக்கலனா ஸ்கொயர் ஷேப்பில் மிரர் யூஸ் பண்ணலாம், அல்லது குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்கொயர் ஷேப்பில் அந்த கிளிப்ட் குந்தன் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதுவும் யூஸ் பண்ணலாம். அப்புறமா இந்த மாதிரி குங்குரு, பாருங்கள் இப்படி சவுண்டு கேட்கும்ல, குங்குரு. இதுக்கு பதிலாக ட்ராப் ஷேப்பில் இருக்க கிறிஸ்டல் பீட்ஸும் யூஸ் பண்ணலாம் இந்த குங்குருக்கு பதிலாக. அப்புறமா இந்த மாதிரி செயின்ஸ், ஜம்ப் ரிங்ஸ், பட்ஸ், ஸ்டோன் செயின், ஃபெவிக்ரில்க்கு ஃபேப்ரிக் க்ளூ, கட்டர், கட்டிங் பிளேயர், அப்புறமா நோஸ் பிளேயர். பன் கட் ஃப்ளாட் பேங்கிள் நான் வந்து 40 ஸ்டாண்ட்ஸ், இது வந்து 30 சென்டிமீட்டர் போர்டுனால நான் 2 நேரம் 40 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதே இது 60 சென்டிமீட்டர்ஸ் போர்டாக இருந்தால் ஒரே நேரம் 40 ஸ்டாண்ட்ஸ் எடுத்தால் போதும். ஸோ எனக்குள்ள போர்டு 30 சென்டிமீட்டர்ஸ் தான். ஸோ அதனால் நான் 2 நேரம் 40 ஸ்டாண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ 1 கட் ஃப்ளாட் பேங்கிள், இது வந்து 2/4 சைஸ் பேங்கிள். ஏற்கனவே இந்த பேங்கிள் ரேப்பிங் வீடியோ போட்டிருக்கு. லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கேன். ஒருவேளை நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒட்டிட்டு நல்லா காஞ்ச பிறகு இனி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். இது காயதுக்குள்ளாடி நம்ம வந்து பாருங்கள், இந்த ஜம்ப் ரிங்கை நம்ம வந்து இதில் போடுறதுக்கு அந்த சைஸ் நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து இது வந்து நல்லா வீதியாக இருக்குல்ல, ஆனால் ஜம்ப் ரிங் வந்து இந்த அளவுக்கு ரவுண்டாக தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் வீதிப்படுத்துறதுக்கு நம்ம இந்த ஜம்ப் ரிங்கை கொஞ்சம் இந்த மாதிரி இப்படி ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம ஆக்கலாம். அப்போ நமக்கு வந்து நல்லா வீதியாக அப்படி ஃப்ளாட்டாக அப்படியே இருக்கும். பாருங்கள், அது எப்படி ஆக்குன்ட்டு பாருங்கள். லேஸாக அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு, இந்த ஜம்ப் ரிங் நல்லா பெருசாக தானே இருக்குது. ஸோ நமக்கு நல்லா அழகாக ஃப்ளாட்டாட்டு இப்படி ஆக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி, அப்புறமா இதே இப்படி. அப்போ நமக்கு த்ரெட் வந்து இப்படி இதுக்குள்ளோடி வரும்போது அப்படி சுருங்கி வராது, நல்லா அழகாக அப்படி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி நம்ம இந்த மாதிரி இப்படி ஓவல் ஷேப்பில் நம்ம கொண்டு வந்துடலாம். அப்போ நமக்கு த்ரெட் வந்து உள்ள நல்லா அழகாக போய் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி. இனி நம்ம ரேப் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி இதை வந்து நம்ம நல்லா ஃப்ளாட்டாக அப்படி ஆக்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டாக ஆக்கிட்டு இந்த மாதிரி இப்படி ரேப்பிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆஸ் யூஷுவல் எப்பவும் பண்ண மாதிரி தான். கொஞ்சம் முடிய கிட்ட வரச்சில் நம்ம இந்த ரிங் வைக்கலாம்.
இனி பாருங்கள், நம்ம வந்து இந்த ரிங்கை இந்த த்ரெட்டுக்குள்ளே போடலாம். அதுக்கு முந்தி இந்த த்ரெட் இதில் கொஞ்சம் நம்ம ஒட்டிடலாம். அப்போ நமக்கு ரிங்கு போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இங்கே லேஸ் அப்படி கம் வச்சுட்டு த்ரெட் அப்படி நம்ம இதில் ஒட்டிடலாம். அப்போ நமக்கு இப்படி பிடிச்சி இந்த ரிங்கு போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு இனி இதுக்குள்ளே நம்ம இந்த ரிங்கை போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுட்டா இங்கே இப்படி ஒட்டிட்டோம்னா நமக்கு இப்படி பிடிச்சி போட ஈஸியாக இருக்கும்ல, அதுக்கு தான். பாருங்கள், இந்த மாதிரி. ஸோ இந்த த்ரெட் வந்து இந்த மாதிரி இப்படி வீதியாக வரனால தான் இதை வந்து நான் அப்படி ஃப்ளாட்டாக ஆக்குனேன். இனி பாருங்கள், இங்கே நமக்கு வந்து இது வந்து இங்கே இப்படி போதும். அப்போ நம்ம இதில் வச்சு இதை கொஞ்சம் ஒட்டிடலாம். அப்போ அங்கேயுமா அப்போ அதுக்கப்புறம் நமக்கு அங்கேயுமா இது இப்படி இப்படி ஓடாமல் இருக்கும். இப்படி இப்படி ஓடாமல் ஒரே இடத்துல இப்படி இருக்கும். ஸோ அதனால் நம்ம இப்படி எடுத்துட்டு சென்டரில் இப்படி ஒட்டிடலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி இதை வச்சுட்டு இனி நம்ம நல்லா டைட்டாக அப்படி ரேப் பண்ணிடணும். நீங்கள் வந்து ஃபுல்லாக லாங் த்ரெட் 60 சென்டிமீட்டர்ஸ் நீங்கள் த்ரெட் எடுத்திங்கன்னா ஒரு பாதி அளவு தூரம் வந்த பிறகு இந்த பின்னை இப்படி வச்சிடலாம். எப்போவுமே எந்த ஹேங்கிங் வந்தாலும் ஒரு பாதி தூரம் வந்த பிறகு. இது இப்போ நான் இனி அடுத்து கண்டினியூ தானே பண்ண போகிறேன். அதனால் இது வந்து சென்டர் அந்த மாதிரி தெரியாது. ஆனால் நம்ம ஒரேடியாக நீள த்ரெட் எடுக்கச்சில ஒரு சென்டர் வந்தோடனே இந்த வளையலுக்கு சென்டர் பார்ட் வந்தோடனே நீ வந்து இந்த பின்ன இந்த ஹேங்கிங்க்கு இந்த ரிங்கை போட்டுறணும். இனி அடுத்து இனி ஆர்டினரியாக ரேப்பிங் தான். இந்த மாதிரி ஹேங்கிங்கில் இன்றைக்கி நம்ம குங்குரு தொங்க விட போகிறோம்ல, அதில் வந்து பீட்ஸ் தொங்க விடலாம், ஜும்காஸும் தொங்க விடலாம். ஜும்காஸும் தொங்க விட்டு நான் ஒரு நாள் வீடியோ போடுவேன். அதுவும் ஒரு பேங்கில் ஒன்று போடுவேன். அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ எதுக்குனாலும் எந்த ஒரு ஹேங்கிங்ஸ் போடுறதுக்கும் இதுதான் ப்ரொசீஜர். இந்த மாதிரி தான் நம்ம ரேப் பண்ணச்சுலேயே நம்ம வந்து ரிங்கு போட்டுறணும். இந்த மாதிரி இது காய கொஞ்சம் டைம் ஆகும். ரிங்கு வந்து இதில் போய் ஒட்டி காயதுக்கு காயட்டும். எந்த பேங்கிளுக்கு ஹேங்கிங் போடனாலும் இப்படி தான் போடணும். நம்ம வந்து ரிங் ஒருவேளை ரொம்ப சின்னதாக இருந்துன்னு வைங்களா, த்ரெட்டோட ஸ்டாண்ட்ஸை வந்து கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் ஒல்லியாட்ட எடுத்து நம்ம சுற்றுனா கரெக்டாக அந்த சின்ன ரிங்குக்குள்ளே போகும். இதுவும் இப்போ சின்ன ரிங்காக தானே இருந்து நமக்கு ஸ்டாண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தனால இந்த ரிங்கை நான் வந்து இப்படி ஃப்ளாட்டாக ஆக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி. அப்போ நமக்கு அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியாது, அப்படி ஓவல் ஷேப் ரிங் மாதிரி தெரியும். இந்த மாதிரியும் பண்ணலாம். அல்லது ரொம்ப சின்ன ரிங் இருக்குது அப்படின்னா ஸ்டாண்ட்ஸ் வந்து குறைச்சி எடுத்து நம்ம சுற்றணும்.
ஸோ இந்த மாதிரி இனி பாக்கி உள்ளதும் நான் வந்து பாக்கி இருக்க த்ரெட்டை வச்சு நான் சுற்றிட்டு நான் காட்டுவேன். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல் பேங்கிளும் இந்த மாதிரி இப்படி ரேப் பண்ணியாச்சு. இனி சைட்ஸில் செயின் ஸ்டோன் வைக்கலாம். இந்த மாதிரி இனி அதே மாதிரி இந்த சைடும் கம் வச்சிடலாம். அப்போ அது லேசாக கொஞ்சம் காஞ்சிருமா, அப்போ நமக்கு ஒட்டுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இப்படி வைக்கலாம். பாருங்க இந்த மாதிரி. இனி நம்ம ஸ்டோன் ஒட்டலாம். இந்த ரிங் பக்கத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்று வந்து இந்த மாதிரி சென்டர்லேயும், இன்னும் 2 இப்படி சைடில், மாதிரி சென்டரில், மாதிரி சைடில், அந்த மாதிரி. இந்த ஸ்கொயருங்க எண்டாவது பார்த்தீங்களா, அதுலேருந்து இப்படி வைக்கணும். இந்த மாதிரி. ஸோ கம் இப்படி இருந்துன்னா நம்ம லேசாக அப்படி பட்ஸ் வச்சு இப்படி தொடச்சிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இனி இதே மாதிரி நம்ம வரிசை அப்படி வச்சிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இந்த மாதிரி ஒன்றுங்க 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 இந்த மாதிரி செக்டு ஃபார்மில்.
இனி இதே மாதிரி இப்படி ஃபுல் பேங்கிலும் இது வரைக்கும் வச்சுட்டு நான் காட்டுவேன். இப்போ பாருங்கள், நம்ம லாஸ்ட்டாக ஸ்டோன் வைக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி. இனி இந்த சைட்லேயே நம்ம 2 ஸ்டோன் வைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல் பேங்கிலும் இந்த மாதிரி ஸ்டோன் வச்சாச்சு. இனி இது நல்லா காயட்டும். இது நல்லா காஞ்ச பிறகு நம்ம இங்கே வந்து இதில் வந்து நம்ம ஹேங்கிங்ஸ் போடலாம். இப்போ நம்ம இதுக்குள்ளே ஹேங்கிங்ஸ் நம்ம ரெடி பண்ணலாம். இனி நம்ம ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டில் நமக்கு எத்தனை ஹேங்கிங்ஸ் வேணும், எத்தனை அளவில் வேணும்னு ஃபஸ்ட்டு இந்த செயினை நம்ம வெட்டி எடுத்துடலாம். நம்ம இப்போ 3 ஹேங்கிங்ஸ் போட போகிறோம். ஸோ ஒன்று வந்து இந்த அளவுக்கு, பெருசு வந்து இந்த அளவு, அப்புறமா 2 இந்த அளவுக்கு. இந்த அளவுக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பட்ஸை எடுத்துட்டு இந்த மொட்டு மாதிரி இருக்குல்ல, இதை வந்து நம்ம வெட்டி எடுத்துடணும். நமக்கு இந்த கம்பி தான் வேணும். ஸோ பாருங்கள், இந்த குங்குரு, இந்த சலங்கை இருக்குல்ல, இது ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துட்டு இந்த ஒரு கம்பியில் போட்டுட்டு, இந்த ஒரு கம்பியில் போட்டுட்டு இந்த செயினில் போட்டு நம்ம கோர்த்துடணும். பாருங்கள், இந்த செயினில் இந்த மாதிரி இப்படி செயின்ஸ் இருக்குல்ல, அதில் ஒரு செயினில் இப்படி போட்டு நம்ம கோர்த்துடணும். நம்ம லாஸ்ட்டோட செயினை விட்டு அதுக்கு முந்தின செயினில் கோர்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி கோர்த்துட்டு இனி இதை அப்படி திருக்கிடணும். பாருங்கள், இந்த மாதிரி. அவ்வளோதான். நல்லா அப்படி திருக்கிட்டு கட் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி. இது எனக்கு கூட கொஞ்சம் கட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதில் ஒன்று கோர்த்துருக்கா, இதே மாதிரி இங்கே ஒன்று, இதில் ஒன்று. பாருங்கள், பாருங்கள், இந்த மாதிரி. இனி இதில் ஒன்று போடலாம்.
பாருங்கள் இந்த மாதிரி. இனி இதே மாதிரி இந்த ரெண்டில் ஒவ்வொன்று, இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒன்று, அப்படி ஒவ்வொன்று கோர்த்தா போதும் இதில். ஸோ கோர்த்துட்டு இனி காட்டுக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பாக்கி ரெண்டையும் கோர்த்தாச்சு. இனி நம்ம பேங்கிளில் கோர்க்கலாம். அதுக்கு இன்னொரு பட்ஸ் இப்படி எடுத்துகிட்டு சைடில் உள்ள இந்த பட்டெல்லாம் அப்படி வெட்டிடணும். வெட்டிட்டு இனி மூணே நம்ம ஒரே இதில் நம்ம கோர்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி. ஃபஸ்ட்டு சின்னது, அப்புறமா சென்டரில் அந்த பெருசு நீளமானது. 3 தான் போடணும் இல்லை, எத்தனை வேணாலும் போடலாம். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி கோர்த்துட்டு இனி நம்ம இந்த மாதிரி இதில் வச்சு பேங்கிளில் கோர்த்துடலாம். இப்படி பேங்கிளில் வச்சு கோர்க்க வந்து பாருங்கள், இதுலேயே ஒரு குங்குரு வச்சு கோர்க்கலாம். அப்போ நம்ம அங்கே ட்விஸ்ட் பண்ணியிருப்போம்ல, அது வந்து தெரியாமல் இருக்கும். நல்லா டைட்டாக அப்படி சுற்றிடணும். பாருங்கள் இந்த மாதிரி டைட்டாக அப்படி சுற்றிட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்டு. ஒரு சுற்று நம்ம இப்படி சுற்றிட்டோம்னா நல்லா டைட்டாக அப்படி இருக்கும். இனி இதை நம்ம கட் பண்ணிடலாம். லேஸ் அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பாருங்கள். இப்போ நம்ம இதில் திருக்கியிருக்கோமா, இப்போ இந்த குங்குரு வச்சனால இதில் வந்து நமக்கு தெரியாது, அழகாக இருக்கும் பார்க்க. பாருங்கள் இந்த மாதிரி. இதில் வந்து எதுனாலும் நம்ம ஹேங் பண்ணலாம். இந்த மாதிரி பாம்ஸ் கிடைக்கும், அது ஹேங் பண்ணலாம். இல்லை ரெடிமேட் ஃப்ளவர்ஸ் ஹேங் பண்ணலாம். இந்த மாதிரி குங்குருஸ் ஹேங் பண்ணலாம். அப்புறமா டேசில்ஸ், ஜும்காஸ், இது எல்லாமே ஹேங் பண்ணலாம். ஸோ ஜும்கா வச்சு நான் வந்து ஒன்று சொல்லி தருவேன் பிறகு. அதுவும் இதே மாதிரி தான், ஜஸ்ட் நம்ம ஜும்காவை வந்து மாற்றணும். ஆனால் ஜும்கா நம்ம வந்து இப்படி இங்கே இப்படி ஹேங் பண்ணச்சில் நம்ம இந்த மாதிரி இப்படி பட்ஸ்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அதுவும் நான் ஒன்று சொல்லித்தரேன். அது வந்து அந்த நம்ம ஜும்கா செய்துட்டு அதை அப்படியே இங்கே வச்சு இது பண்ண வேண்டியதான். இப்படி பட்ஸ் வச்சு இப்படி திருக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு எது விருப்பமோ அது நம்ம இதில் இப்படி ஹேங் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் ஹேங் பண்ணலாம், வரிசையாகவும் நம்ம வந்து ஹேங் பண்ணிடலாம். அதுவும் பார்க்க நல்லா தான் இருக்கும். ஸோ நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி நம்ம ஹேங் பண்ணலாம். ஸோ இங்கே இந்த இடத்துல நம்ம ஹேங் பண்ணது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். போன லெவலில் நம்ம பார்த்தோம் இங்கே எப்படி நம்ம ரிங் ஹேங் பண்ணி அதில் ஹேங் பண்ணணுன்ட்டு. ஸோ அதனால தான் இந்த லெவலில் நம்ம வந்து இப்படி இந்த சைடு நடுவில் எப்படி நம்ம ஹேங் பண்ணலாங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நல்ல ஒரு ஈஸியான மெத்தட் இது. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். எந்த டிசைன் செய்தும் நம்ம இந்த மாதிரி இப்படி ஹேங்கிங் போட்டுடலாம். இந்த டிசைன் தான் அந்த டிசைன் தான் அப்படி கிடையாது. எந்த டிசைன் ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே இந்த ஹேங்கிங் வந்து அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ உங்களுக்கு இந்த பேங்கிள் எப்படி செய்யணும்னு நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாருங்க இந்த மாதிரி இப்படி சவுண்டு கேட்கும். நல்ல ஒரு ஈஸியான ஒரு பேங்கிள். நீங்கள் எல்லோரும் இதை வந்து செய்து பாருங்கள். வீடியோஸ்லாம் பார்த்து லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.